ஓம் சாந்தி. ஜூலை 13, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 3, 2006. கடவுள் மீது உங்களுக்கு உள்ள அன்பால் வீணானவற்றின் பெயரோ அல்லது சுவடோ இல்லாதவாறு உங்களின் ஸ்திதியை சம்பூர்ணமாக தூய்மையாக்குங்கள். இன்று பாப்தாதா இறைவனால் நேசிக்கப்படும் எங்குமுள்ள தனது குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். முழு உலகிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே இறை அன்பிற்கான உரிமையை கொண்டவர்கள் ஆகின்றார்கள். இறை அன்பு மட்டுமே குழந்தைகளான உங்களை இங்கே வரவழைத்துள்ளது. கல்பம் முழுவதிலும் இந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் இறை அன்பை அனுபவம் செய்கிறீர்கள். மற்ற நேரங்களில் எல்லாம் நீங்கள் ஆத்மாக்கள், மகாத்மாக்கள் மற்றும் மத சார்புள்ள ஆத்மாக்களிடமிருந்து அன்பை அனுபவம் செய்துள்ளீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இறை அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆகியுள்ளீர்கள். இறைவன் எங்கே என யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் அளிப்பீர்கள்? தந்தையாகிய இறைவன் எங்களுடன் இருக்கின்றார். நாங்கள் அவருடனேயே வாழ்கின்றோம். இறைவனால் நாங்கள் இன்றி இருக்க முடியாது. எங்களாலும் இறைவனின்றி இருக்க முடியாது. நீங்கள் அதிக அளவு அன்பை அனுபவம் செய்கின்றீர்கள். இறைவன் உங்களின் இதயத்தில் வாழ்வதாகவும் நீங்கள் அவரின் இதயத்தில் வாழ்வதாகவும் நீங்கள் போதையுடன் கூறுவீர்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்கள் தானே? நீங்கள் இதை அனுபவம் செய்துள்ளீர்களா? உங்களின் இதயத்தில் என்ன உள்ளது? நாங்கள் இதில் அனுபவசாலிகள் ஆகாது விட்டால் வேறு யார்தான் அப்படி இருப்பார்கள்? இத்தகைய அன்பின் உரிமையை பெற்றுள்ள குழந்தைகளை காண்பதில் தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். இறைவனின் மீது அன்பு வைத்திருப்பதன் அடையாளம் நீங்கள் அன்பு வைத்திருப்பவருக்காக அனைத்தையும் இலகுவாக அர்ப்பணிக்க தயாராக இருப்பீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் தந்தை எப்படி ஆக வேண்டும் என விரும்பினாரோ அப்படி ஆகிவிட்டீர்கள் தானே? அப்பொழுது ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக ஆகுவதுடன் ஒவ்வொருவரின் முகத்திலும் தந்தை புலப்படுவார். பாப் தாதாவிற்கு பிடித்தமான ஸ்திதி என்னவென்று உங்களுக்கு தெரியும் தானே? சம்பூர்ணமான தூய்மை என்ற ஸ்திதியையே தந்தை விரும்புகின்றார். சம்பூர்ண தூய்மையே இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம். சம்பூர்ணமான தூய்மையின் ஆழம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களின் எண்ணங்களிலோ அல்லது கனவுகளிலோ தூய்மையின்மையின் பெயரோ அல்லது சுவடோ சிறிதளவேனும் இருக்கக்கூடாது. தற்காலத்தின் நேரத்தின் நேரக்கத்திற்கு ஏற்ப பாப்தாதா மீண்டும் மீண்டும் உங்களின் கவனத்தை இந்த விஷயத்தின் மீது ஈர்க்கின்றார். சம்பூர்ணமான தூய்மையை பொறுத்தவரை வீணான எண்ணங்கள் இருந்தால் அது முழுமை நிலை இல்லை. எனவே சோதித்து பாருங்கள். உங்களுக்குள் ஏதாவது வீணான எண்ணங்கள் இருக்கின்றனவா? எந்த வகையான எண்ணங்களும் உங்களின் முழுமை நிலையிலிருந்து தொலைவில் அழைத்து செல்லவில்லையே என்பதை சோதித்து பாருங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் உங்களின் முயற்சிகளில் தொடர்ந்து முன்னேறுகின்றீர்களோ அந்த அளவிற்கு வீணான எண்ணங்கள் உங்களின் நேரத்தை ராஜரீகமான முறையில் வீணாக்கவில்லையே என்பதை அதிக அளவில் சோதித்து பார்க்க வேண்டும். அகங்காரமும் அவமதிக்கப்பட்ட உணர்வும் வீணான எண்ணங்களின் வடிவில் ராஜரீகமான முறையில் உங்களை தாக்குகின்றனவா? அகம்பாவத்தினால் யாராவது ஒருவர் இறை பரிசாக கிடைத்த தனது சிறப்பியல்பை தன்னுடைய சிறப்பியல்பாக கருதினால் அந்த சிறப்பியல்பின் அகம்பாவம் அவரை கீழே கொண்டு வந்துவிடும். அது ஒரு தடையாகிவிடும். அத்துடன் உங்களுக்கு தெரிந்த சூட்சும வடிவத்தில் வருகின்ற அகங்காரம் எனது என்ற உணர்வை கொண்டிருக்கும். எனது பெயர், எனது கௌரவம் இருக்க வேண்டும். எனது என்ற இந்த உணர்வானது
அகங்காரத்தின் வடிவத்தை எடுக்கிறது. இந்த வீணான எண்ணங்கள் உங்களை முழுமை நிலையிலிருந்து அப்பால் கொண்டு செல்கின்றன. பாப் தாதா நீங்கள் எந்த ஒரு அகங்காரத்தையோ அல்லது அவமதிக்கப்பட்ட உணர்வையோ கொண்டிருக்காமல் உங்களின் சுய மரியாதையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இவையே வீணான எண்ணங்கள் வருவதற்கான காரணங்களாகும். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் இரட்டை அதிபதியாக நம்பிக்கையுடனும் போதையுடனும் இருப்பதை பார்க்க விரும்புகின்றார். இரட்டை அதிபதி என்றால் என்ன? முதலில் நீங்கள் தந்தையின் பொக்கிஷங்களின் அதிபதிகள். இரண்டாவதாக நீங்கள் சுயராஜ்ய அதிகாரத்தின் அதிபதிகள். நீங்கள் 2 வகையான அதிபதிகள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் குழந்தைகளும் அத்துடன் அதிபதிகளும் ஆவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் எனது பாபா என கூறுவதனால் குழந்தைகள் ஆகியிருப்பதை பாப் தாதா பார்க்கின்றார். எனவே எனது பாபா என சொல்வது என்றால் நீங்கள் எப்படியும் குழந்தைகள் என்றே அர்த்தம். எவ்வாறாயினும் குழந்தையாக இருப்பதுடன் கூடவே 2 வகையான அதிபதிகளும் ஆகுங்கள். ஓர் அதிபதி ஆகுவதில் நீங்கள் வரிசை கிரமம் ஆகின்றீர்கள். எனவே நான் ஒரு குழந்தை, அத்துடன் நான் ஓர் அதிபதி. நீங்கள் ஆஸ்தியின் பொக்கிஷங்களை பெற்றுள்ளீர்கள். இதனாலேயே ஒரு குழந்தையாக இருக்கும் நம்பிக்கையும் போதையும் உங்களிடம் உள்ளன. ஆனால் நீங்கள் நடைமுறையில் ஓர் அதிபதியாக இருக்கும் நம்பிக்கையையும் போதையையும் கொண்டிருப்பதில் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். சுயராஜ்ய அதிகாரத்தின் உரிமையை கொண்டவர் ஆகுவதில் குறிப்பாக உங்களின் மனமே உங்களுக்கு தடைகளை உருவாக்குகிறது. உங்களின் மனதின் அதிபதி ஆகுங்கள். உங்களின் மனதின் ஆதிக்கத்திற்கு உட்படாதீர்கள். உங்களிடம் சுய ராஜ்ய அதிகாரம் இருப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே சுயராஜ்ய அதிகாரி என்றால் ஓர் அரசர் என்றே அர்த்தம். தந்தை பிரம்மா ஒவ்வொரு நாளும் தன்னை சோதித்தார். அவர் தனது மனதின் அதிபதி ஆகியதுடன் உலக அதிபதி ஆகுவதற்கான உரிமையையும் பெற்றுக்கொண்டார். அதேபோல் உங்களின் மனதும் புத்தியும் அரசனான உங்களின் அமைச்சர்கள். ஆகவே உங்களின் மனதின் அந்த வீணான எண்ணங்கள் தோன்றும் பொழுது உங்களின் மனமே வீணான எண்ணங்களால் உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது, உங்களின் மனதை கட்டுப்படுத்துகிறது. ஆகவே உங்களையே சோதித்து பாருங்கள். மனம் விஷமத்தனம் செய்வதால் மனம் ஒரு குதிரை போன்றது என கூறப்படுகிறது. ஆனால் உங்களிடம் ஸ்ரீமத் என்ற கடிவாளங்கள் உள்ளன. ஸ்ரீமத் என்ற கடிவாளங்கள் சிறிது தளர்வடைந்தாலும் உங்களின் மனம் விஷமத்தனம் செய்ய ஆரம்பித்துவிடும். கடிவாளங்கள் ஏன் தளர்வடைகின்றன? ஏனென்றால் எங்கேயோ நீங்கள் பக்க காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கின்றீர்கள். கடிவாளங்கள் தளர்வடையும் பொழுது மனமும் அதன் வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறது. அதனால் சதா இந்த விழிப்புணர்வை வைத்திருங்கள். நான் ஓர் அதிபதி, அத்துடன் ஒரு குழந்தை. நீங்கள் பொக்கிஷங்களின் அதிபதியாகவும் அத்துடன் சுயராஜ்ய அதிகாரத்தின் அதிபதியாகவும் இருக்கின்றீர்களா என சோதித்து பாருங்கள். நான் இரட்டை அதிபதியா? நீங்கள் ஓர் அதிபதியாக இல்லாது விட்டால் பலவீனமான சமஸ்காரங்கள் வெளிப்படும். சமஸ்காரங்களை பற்றி நீங்கள் என்ன கூறுவீர்கள்? எனது சமஸ்காரங்கள் இப்படிப்பட்டவை, எனது சுபாவம் இப்படிப்பட்டது. எவ்வாறாயினும் அவை என்னுடையவையா? நீங்கள் அவற்றை எனது சமஸ்காரங்கள் என குறிப்பிடுகின்றீர்கள். அவை என்னுடையவையா? எனது சமஸ்காரங்கள் என கூறுவது சரியா? அது சரியாகுமா? அவை என்னுடையவையா அல்லது அவை ராவணனின் சொத்தா? பலவீனமான சமஸ்காரங்கள் ராவணனின் சொத்தாகும். அவை உங்களுடையவை என எப்படி உங்களால் கூற முடியும்? எனது சமஸ்காரங்கள் எவை? தந்தையின் சமஸ்காரங்களே எனது சமஸ்காரங்கள். எனவே தந்தையின் சமஸ்காரங்கள் எவை? உலக உபகாரி, நல்லாசிகளும் தூய உணர்வுகளும்.
ஆகவே எந்த ஒரு பலவீனமான சமஸ்காரத்தையும் உங்களின் சமஸ்காரம் என்று அழைப்பது தவறானது. எனவே எனது சமஸ்காரங்களை நீங்கள் உங்களின் இதயத்தில் வைத்திருந்தால் உங்களின் இதயத்தில் ஏதாவது தூய்மையின்மையையே வைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு சொந்தமான எதிலும் உங்களுக்கு அன்பு இருக்கிறதல்லவா? ஆகவே அதை உங்களுடையது என கருதுவதன் மூலம் நீங்கள் அதற்கு உங்களின் இதயத்தில் இடம் கொடுத்துள்ளீர்கள். இதனாலேயே குழந்தைகளான நீங்கள் சில நேரங்களில் போராடுகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களின் இதயத்தில் தூய்மை, தூய்மையின்மை இரண்டையும் வைத்திருக்கின்றீர்கள். அதனால் அவை இரண்டும் என்ன செய்யும்? அவை போராடவே செய்யும். உங்களின் எண்ணங்களில் அல்லது வார்த்தைகளில் எனது சமஸ்காரங்கள் என்பதை கொண்டிருக்கும் பொழுது உங்களையே சோதித்து பாருங்கள். அந்த தூய்மையற்ற சமஸ்காரங்கள் எனது சமஸ்காரங்கள் அல்ல. ஆகவே நீங்கள் அந்த சமஸ்காரங்களை மாற்ற வேண்டும். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களின் செயல்பாடுகளிலும் உங்களின் முகத்திலும் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகளாக பார்க்க விரும்புகின்றார். சில குழந்தைகள் தாம் பாக்கியசாலிகள் ஆகியிருப்பதாக கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் தொடர்ந்து முன்னேறும் பொழுது அவர்களில் வெளிப்படையாக இருக்க வேண்டிய பாக்கியம் அமிழ்ந்து இருக்கிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பாக்கிய நட்சத்திரம் ஜொலிப்பதை பார்க்க விரும்புகின்றார். உங்களையும் உங்களின் செயல்பாடுகளையும் பார்க்கும் எவரும் உங்களை பாக்கியசாலிகளாக பார்க்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தந்தையை வெளிப்படுத்துதல் குழந்தைகளான உங்களின் மூலம் இடம்பெறும். ஏனென்றால் தற்சமயம் பெரும்பாலான மக்களுக்கு அனுபவமே தேவைப்படுகிறது. இன்றைய விஞ்ஞானம் நடைமுறையில் புலப்படுகிறது. அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறது தானே? அது உங்களுக்கு வெப்பத்தினதும் குளிர்ச்சியினதும் அனுபவத்தை கொடுக்கிறது. அதேபோல் அவர்களும் மௌன சக்தியால் ஒரு அனுபவத்தை பெற விரும்புகிறார்கள். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் இந்த அனுபவத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது ஒன்றிணைந்து சேவை செய்ய வேண்டும். வார்த்தைகளால் மட்டுமன்றி அனுபவ ரூபம் ஆகுவதன் மூலம் மற்றவர்களுக்கு ஓர் அனுபவத்தை கொடுக்கும் சேவையையும் செய்ய வேண்டும் என பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு சிக்னல் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கு ஓர் அனுபவத்தை கொடுங்கள். அமைதியின் அனுபவம், சந்தோஷத்தின் அனுபவம், ஆத்ம உணர்வு அன்பின் அனுபவம். அனுபவம் எத்தகையது என்றால், நீங்கள் ஒரு முறை எதையாவது அனுபவம் செய்துவிட்டால் உங்களால் அதை கைவிட முடியாது. நீங்கள் கேட்டவற்றை மறக்கக்கூடும், ஆனால் நீங்கள் அனுபவத்தை உங்களால் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் அனுபவித்ததை உங்களால் மறக்க முடியாது. அந்த அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்தவர்களுக்கு நெருக்கமாக அது அவர்களை கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் என்ன புதுமையை ஏற்படுத்துவது என நீங்கள் அனைவரும் கேட்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் சேவை செய்வதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். ஒவ்வொரு பிரிவும் சேவை செய்கிறது. இன்றும் பல பிரிவுகள் ஒன்றாக வந்துள்ளார்கள். நீங்கள் மெகா நிகழ்ச்சிகளை செய்தீர்கள். நீங்கள் செய்தியை கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு எதிராக போடப்பட்ட முறைப்பாட்டை நீங்கள் நீக்கி உள்ளீர்கள். அதற்காக பாராட்டுகள். எவ்வாறாயினும் இதுவரை இது இறை ஞானம் என்ற ஒளி பரவவில்லை. பிரம்மா குமாரிகள் மிக நல்ல பணியை செய்கிறார்கள். பிரம்மா குமாரிகளின் ஞானம் மிகவும் நல்லது. எவ்வாறாயினும் இது மட்டுமே இறை ஞானம், இது இறை பணி இப்பொழுது செய்யப்பட்டு வருகிறது என்ற ஒளி இப்பொழுது பரவ வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு தியான பாடநெறியை கொடுக்கின்றீர்கள். நீங்கள் ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் இடையில் இணைப்பை ஏற்படுத்தி உள்ளீர்கள். ஆனால் இன்னமும் மிக சிலரே இறைவனே தனது பணியை செய்கின்றார் என்ற அனுபவத்தை பெற்றுள்ளார்கள்.
ஆத்மாக்களும் அவர்களின் தாரணையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் நல்ல காரியம் செய்கின்றீர்கள். நீங்கள் நன்றாக பேசுகின்றீர்கள். நீங்கள் நல்ல விஷயங்களை கற்பிக்கின்றீர்கள். இவற்றை பொறுத்தவரை இது நன்றாகவே உள்ளது. உங்களின் ஞானமும் நல்லது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் இது இறை ஞானம் என்ற ஒளியானது அவர்களை இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு வரும். அவர்களை எந்த அளவிற்கு கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டு வருகின்றீர்களோ அந்த அளவிற்கு அவர்கள் இயல்பாகவே தொடர்ந்தும் இந்த அனுபவத்தை பெறுவார்கள். அதனால் இத்தகைய திட்டத்தை செய்து உங்களின் சொற்பொழிவுகளை சக்தியால் நிரப்புங்கள். அதனால் அவர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக வர வேண்டும். அவர்களின் கவனம் தெய்வீக குணங்களை கிரகிப்பதில் ஈர்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீங்கள் ஆத்மாக்களையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தையும் கொடுப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் இறைவன் வந்துள்ளார். அவரே தனது பணியை நிறைவேற்றுகின்றார் என்ற வெளிப்படுத்துதல் அவர்களை ஒரு காந்தத்தை நோக்கி ஊசிகள் கவரப்படுவது போல் நெருக்கமாக கொண்டு வரும். நீங்கள் தந்தையை கண்டடைந்து விட்டீர்கள். நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட போதே நீங்களும் நெருக்கமாக வந்தீர்கள். எனவே பெரும்பாலானோரை அன்பானவர்கள் ஆகச் செய்த புரிந்துணர்வு என்ன? இந்த பணி மிகவும் நல்லது. பிரம்மா குமாரிகள் செய்யும் பணியை வேறு எவராலும் செய்ய முடியாது. அவர்கள் மாற்றம் நடக்கச் செய்கிறார்கள் என்பதே ஆகும். எவ்வாறாயினும் இறைவனே பேசுகின்றார். தாம் இறைவனிடமிருந்து தமது ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதை உணரும் அளவிற்கு அவர்கள் நெருக்கமாக வரவில்லை. முன்னர் பிரம்மா குமாரிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்களின் ஞானம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத மக்கள் இப்பொழுது அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் இறைவனின் வெளிப்படுத்தலை புரிந்து கொள்வார்கள் ஆயின் இது இறை ஞானம் என்பதை புரிந்து கொண்டால் நெருங்கி வருவதை அவர்களால் தடுக்க முடியுமா? எப்படி நீங்கள் அனைவரும் இங்கே ஓடோடி வந்தீர்களோ அதேபோல் அவர்களும் ஓடி வருவார்கள். அதனால் இப்பொழுது இத்தகைய திட்டத்தை செய்யுங்கள். இத்தகைய சொற்பொழிவுகளை தயார் செய்யுங்கள். இந்த இறை அனுபவத்தின் நடைமுறை அத்தாட்சி ஆகுங்கள். அப்பொழுது மட்டுமே தந்தையை வெளிப்படுத்துதல் நடைமுறை ரீதியாக புலப்படும். இப்பொழுது நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருப்பது நல்லதே. இறை அன்பை அனுபவம் செய்வதன் மூலம் அனைவரும் நல்லவர்கள் ஆக வேண்டும் என்ற அலை பரவும். எனவே இந்த அனுபவத்தின் சொரூபமாகி மற்றவர்களுக்கும் இந்த அனுபவத்தை வழங்குங்கள். அச்சா, இப்பொழுது இரட்டை அதிபதியாக இருக்கும் விழிப்புணர்வுடன் சக்திசாலியாகி மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்குங்கள். அச்சா, சேவை செய்வது பஞ்சாப் பிராந்தியத்தின் முறையாகும். உங்களின் கைகளை அசையுங்கள். எந்த பிராந்தியம் சேவை செய்தாலும் அவர்கள் இங்கே திறந்த இதயத்துடன் வருவது நல்ல விஷயம். பஞ்சாப் பிராந்தியத்திலிருந்து 4000 பேர் வந்துள்ளார்கள். நீங்கள் நல்லதோர் வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். ஒவ்வொரு பிராந்தியமும் சேவை செய்வதற்கு நல்லதோர் வாய்ப்பை எடுத்துக்கொள்வதை குறித்து பாப் தாதாவும் களிப்படைகின்றார். ஒவ்வொரு பிராந்தியமும் சேவை செய்வதற்கு நல்லதோர் வாய்ப்பை எடுத்துக்கொள்வதை குறித்து பாப் தாதாவும் களிப்படைகின்றார். பஞ்சாபை சார்ந்தவர்கள் சிங்கங்கள், பஞ்சாப் சிங்கங்கள் என அனைவரும் கூறுவது பொதுவான விஷயம். எவ்வாறாயினும் சிங்கங்கள் என்றால் வெற்றி பெறுபவர்கள் என்ற அர்த்தம் என பாப்தாதா கூறுகின்றார். எனவே பஞ்சாபை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் தமது நெற்றிகளில் வெற்றி திலகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி திலகத்தை பெற்றுள்ளீர்கள். சதா இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி பெறுபவர்கள். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படி இருந்தோம், இப்படி இருக்கின்றோம், இப்படி இருப்போம். அச்சா, பஞ்சாபை சார்ந்தவர்களும் தந்தையிடம் வாரிசு தரமுள்ள ஆத்மாக்களை அழைத்து வருவதற்கான நிகழ்ச்சியை செய்கின்றீர்கள் தானே? இன்னமும் நீங்கள் பாப்தாதாவின் முன்னால்
வாரிசு தரமுள்ள ஆத்மாக்களை அழைத்து வரவில்லை. நீங்கள் அன்பான ஆத்மாக்களை அழைத்து வந்துள்ளீர்கள். சகல பிராந்தியங்களும் அன்பான ஒத்துழைக்கும் தரமுள்ள ஆத்மாக்களை அழைத்து வந்துள்ளார்கள். ஆனால் நீங்கள் இன்னமும் வாரிசு தரமுள்ள ஆத்மாக்களை இங்கே அழைத்து வரவில்லை. நீங்கள் அவர்களை தயார் செய்கின்றீர்கள் தானே? சகல வகையினரும் தேவைப்படுகிறார்கள். வாரிசுகளும் தேவைப்படுகிறார்கள். அன்பான ஆத்மாக்களும் தேவைப்படுகிறார்கள். ஒத்துழைக்கும் ஆத்மாக்களும் தேவைப்படுகிறார்கள். மைக்குகளும் தேவைப்படுகிறார்கள். மைட் அதாவது சக்தி தேவைப்படுகிறது. சகல வகையினரும் தேவைப்படுகிறார்கள். இது நல்லது. நிலையங்களில் வளர்ச்சி காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் சேவையில் முன்னேறுகிறார்கள். இப்பொழுது இறைவன் வந்துள்ளார் என்ற உண்மையை எந்த பிராந்தியம் வெளிப்படுத்துகிறது என நாம் பார்ப்போம். எந்த பிராந்தியம் தந்தையை வெளிப்படுத்தும்? பாப்தாதா இதை பார்க்கின்றார். வெளிநாடுகள் இதை செய்வார்களா? அவர்களாலும் இதை செய்ய முடியும். பஞ்சாப் இதில் ஓர் இலக்கத்தை பெறுங்கள். அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அது நல்லது. எல்லோரும் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள். நீங்கள் நீண்ட காலமாக இவரே ஒரே ஒருவர், இவரே ஒரே ஒருவர், இவரே ஒரே ஒருவர் என்ற ஒளியை பரப்ப முயற்சி செய்கிறீர்கள். தற்சமயம் இதுவும் உள்ளது என்ற ஒளியே உள்ளது. இவர் மட்டுமே ஒரே ஒருவர் என்று அவர்கள் கூறுவதில்லை. எனவே பஞ்சாப் என்ன செய்வீர்கள்? இவர் மட்டுமே ஒரே ஒருவர், இவர் மட்டுமே ஒரே ஒருவர் என்ற ஒளி ஏற்பட வேண்டும். அதை எப்பொழுது செய்வீர்கள்? இந்த வருடம் நீங்கள் அதை செய்வீர்களா? புதிய வருடம் இப்பொழுது ஆரம்பமாகி உள்ளது அல்லவா? எனவே புது வருடத்தில் ஏதாவது புதுமை இருக்க வேண்டும் தானே? இதுவும் உள்ளது என்பதை நீங்கள் நீண்ட காலமாக கேட்டு வந்துள்ளீர்கள். உங்களின் மனதில் இயல்பாகவே பாபா 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 என்பது மட்டுமே இருப்பதை போல் அவர்களின் வாயிலிருந்தும் எமது பாபா வந்துள்ளார் என்பது வெளிப்பட வேண்டும். 4 மூலைகளிலிருந்தும் எனது பாபா எனது பாபா என்ற ஒளி வெளிப்பட வேண்டும். எவ்வாறாயினும் அது ஏதாவது ஒரு மூலையில் இருந்தே வெளிப்படும் இல்லையா? எனவே பஞ்சாப் இந்த அற்புதத்தை செய்யுமா? நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? நீங்கள் அதை செய்ய வேண்டும். மிகவும் நல்லது. முன்கூட்டியே உங்களுக்கு வாழ்த்துக்கள். அச்சா, எங்குமுள்ள ஆன்மீக ரோஜாக்களான குழந்தைகள் அனைவருக்கும் அதிகபட்சமான தந்தையின் மீது அன்பை வைத்திருப்பதுடன் அதிகபட்சமாக ஷரீர உணர்வில் இருந்தும் விடுபட்டு இருப்பவர்களுக்கும் பாப் தாதாவின் இதயத்தின் விசேஷமான அதி அன்பிற்குரிய குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு தந்தைக்கு சதா சொந்தமான குழந்தைகளுக்கும் ஒருமுகப்பட்ட மனதையும் நிலையான ஸ்திரமான ஸ்திதியையும் கொண்டிருப்பவர்களுக்கும் வெவ்வேறு இடங்களில் வசித்தாலும் விஞ்ஞானத்தின் வசதிகளால் மதுபனிற்கு வந்துள்ள குழந்தைகள் அனைவருக்கும் பாபாவை தனிப்பட்ட முறையில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சகல விசேஷமான அதி அன்பிற்குரிய நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு கல்பமும் இறை அன்பிற்கான உரிமையை பெற்றுள்ள குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் தயவு செய்து இதயபூர்வமான பல மில்லியன் மடங்கு ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் இரட்டை அதிபதிகளான குழந்தைகள் அனைவருக்கும் பாப் தாதாவிடமிருந்து நமஸ்காரங்கள். தாதிஜியிடம் நீங்கள் மதுபனின் கதாநாயக நடிகர் ஆவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் 0வையே நினைவு செய்கின்றீர்கள். ஷரீரம் நன்றாக இயங்காமல் போகலாம். அது சிறிது மெதுவாக இயங்குகிறது. ஆனால் அனைவருடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உங்களை அசையச் செய்கின்றன. உங்களுக்கு எப்படியும் தந்தையின் ஆசீர்வாதங்கள் உள்ளன. அத்துடன் அனைவருடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் தாதியை நேசிக்கின்றீர்கள் தானே? அனைவரும் கூறுகிறார்கள்,
எங்களுக்கு தாதிகள் வேண்டும், எங்களுக்கு தாதிகள் வேண்டும். எனவே தாதிகளின் சிறப்பு இயல்பு என்ன? தாதிகள் தந்தையின் ஸ்ரீமத்திற்கு ஏற்பவே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதே தாதிகளின் சிறப்பியல்பாகும். அவர்கள் தந்தையின் நினைவிற்கும் சேவை செய்வதற்கும் தமது மனதை அர்ப்பணித்துள்ளார்கள். நீங்கள் அனைவருமே இதையே செய்கின்றீர்கள், அப்படித்தானே? உங்களின் மனதை அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களின் மனம் பெரும் அற்புதங்களை செய்வதை பாப்தாதா பார்த்துள்ளார். அவை என்ன அற்புதங்களை செய்கின்றன? அவை விஷமத்தனம் செய்கின்றன. நீங்கள் ஒரு கொடியை ஏற்றும் போது செய்வதைப் போல் உங்களின் மனம் ஒருமுகப்பட்டும் ஸ்திரமாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் ஒருவரின் மனதின் கொடியானது சிவ் பாபா ஆவார். எனவே சிவ் பாபாவின் மீது ஒருமுகப்படுங்கள். அந்த நேரமும் நெருங்கி வருகிறது. சில நேரங்களில் குழந்தைகளின் மிக நல்ல எண்ணங்கள் சிலவற்றை பாப்தாதா கேட்கின்றார். அனைவருடைய லட்சியமும் மிகவும் நல்லது. அச்சா, மண்டபம் எத்தனை அழகாக உள்ளது என பாருங்கள். அது ஒரு மாலை போல் உள்ளதல்லவா? மாலையின் மணிகள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் மௌன சக்தியால் ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவத்தை வழங்கும் விசேஷமான ஆத்மா ஆகுவீர்களாக. விசேஷமான ஆத்மாக்களின் கடைசி சிறப்பியல்பானது மற்ற ஆத்மாக்களை ஒரு வினாடியில் முக்தியும் ஜீவன் முக்தியும் அடையச் செய்வதே ஆகும். அவர்கள் பாதையை மட்டும் காட்டுவதில்லை, ஆனால் ஒரு வினாடியில் அமைதி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை வழங்குவார்கள். ஜீவன் முக்தி வாழ்க்கையின் அனுபவம் சந்தோஷமாகும். முக்தியின் அனுபவம் அமைதியாகும். ஆனால் உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் ஒரு வினாடியில் அவர்கள் இவற்றை அனுபவம் செய்ய முடியும். இத்தகைய வேகத்தை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் விஞ்ஞானத்தை மௌனம் வெற்றி கொள்வதை காண்பார்கள். அப்பொழுது அனைவருடைய வாயிலிருந்தும் ஆகா ஆகா என்ற ஒளி வெளிப்படும். வெளிப்படுத்தலுக்கான காட்சிகள் உங்களின் முன்னால் தோன்றும். ஸ்லோகம்: தந்தையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் உங்களை அர்ப்பணிக்கும் உண்மையான விட்டில் பூச்சிகள் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். எப்படி நீங்கள் இப்பொழுது வார்த்தைகளால் வழிகாட்டல்களை கொடுக்கின்றீர்களோ அவ்வாறே சகல செயல்பாடுகளும் மேன்மையான எண்ணங்களால் செய்ய முடியும். விஞ்ஞானிகளால் மேலே விண்வெளியில் இருந்தாலும் கீழே பூமியிலிருந்து வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மேன்மையான எண்ணங்களின் சக்தியால் உங்களால் சகல செயல்பாடுகளையும் செய்ய முடியாதா? எப்படி அவர்கள் பேசுவதன் மூலம் அனைத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்கிறார்களோ அவ்வாறே நீங்கள் மேற்கொண்டு முன்னேறும் பொழுது உங்களின் செயற்பாடுகள் அனைத்தும் எண்ணங்களால் அதேபோல் செய்யப்படும். இந்த முறையில் மேன்மையான எண்ணங்களின் களஞ்சியத்தை சேமியுங்கள். ஓம் சாந்தி.